எல்லாத்தையும் அழிச்சிடுது. ஆனா எண்ணங்களோட கரை ஆழமாயிட்டே இருக்கும். ஒரு நொடியில தொலைஞ்சு போனது அதுல இருந்து தான் வாழ்க்கையோட நோக்கம் தங்கிடும். மௌனத்திற்கும் ஒரு காவலன் உண்டு. ஒவ்வொரு முயற்சிக்கும் அப்புறம் புரிஞ்சது, காதலுக்கு இருப்பதும் ஒரே ஒரு முகம்தான். பச்சை பசேர்னு இருக்கிற மலைப்பகுதியில சாலையில ஒரு கார் ரொம்பவே அமைதியா போய்கிட்டு இருக்கு. சாலையோட 2 பக்கமும் பசுமை நிறைந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல மலை மேல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கண்ணுக்கு தெரியுது. காரை ஓட்டிட்டு வர ரியாவோட கவனம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் மேல பட்டுச்சு. அவளுக்கு அந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. அவளோட கார் ஃப்ரண்ட் சீட்ல இருந்த பேக்ல இருந்து ஒரு கேமராவை எடுத்தா. அப்புறம் அந்த காரை சாலையோரத்துல நிறுத்தினா. ரியா கேமராவை தன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தா. அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா கேமரா திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் அவளோட முகத்துல ஒரு லேசான டென்ஷன் தெரிஞ்சது. அவ கேமராவை ரொம்ப கவனமா பார்க்க இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வானத்தை நோக்கி போச்சு. வானம் திடீர்னு கருமையா மாற ஆரம்பிச்சது. எந்த நொடியில வேணும்னாலும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு தெரிஞ்சது. ரியா அதிர்ச்சியான காரை ஸ்டார்ட் பண்ணா. அப்புறம் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சா. ரியா கேட்டு கிட்ட போனா. லேசான மழை தூறிக்கிட்டு இருந்தது. ரியா காலிங் பெல் அழுத்தினா. அப்புறம் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்தா. அக்கம் பக்கத்துல இருக்கிற காட்சிகளை பார்த்தா. கதவு திறந்தது. அப்புறம் தேவ் எதிர்த்து நின்று இருந்தாரு. ரியா திடீர்னு தன்னுடைய தலையை திருப்பினா. அப்புறம் அவரை பார்த்தா. ஹாய் மிஸ்டர் மேத்யூ, ஐ எம் ரியா. உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஃபார் டாக்குமெண்டிங் யுவர் பிளேஸ். ஆஃப் கோர்ஸ் ரியா, நைஸ் டு மீட் யூ. கம் இன். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. தேவ் ஒரு லேசான சிரிப்போட பதில் சொன்னாரு. நீங்க இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? கொஞ்சம் வருஷமாக தான் இருக்கேன். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் கனடா போயிடலான்னு நினைக்கிறேன். ஓ கிரேட். ஸோ வாட் யூ டூ தேர்? ஐ மீன் யுவர் ப்ரொஃபஷன்? ஐம் அ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன். அதை தெளிவாக சொல்லணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன். ஓ ரியலி? தட்ஸ் ரியலி கமெண்டபிள். ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே? ரியா அவரை பார்த்து சிரிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்தாங்க. தேவ் ரியாவுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் கேஸ் நான் ஹேண்டில் பண்ணது என்னோட ஒய்ஃப் தான். அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ட்ரக்கோட ஸ்டீல் ராட்ஸ் நேராக அவள் முகத்திலேயே பட்டுடுச்சு. 93 ஸ்டிச்சஸ், 8 பிளேட்ஸ், அதெல்லாம் என் கையாலே அவளுக்கு ஃபிட் பண்ணேன். என்னோட காதலை விட அந்த வலி தான் அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவள் சர்ஜரி முடிஞ்சு 2 வாரத்தில். சாரி ஃபார் யுவர் லாஸ் மிஸ்டர் மேத்யூ. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் நான் என்னோடய பேரண்ட்ஸோடு இருக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தேன். லாஸ்ட் கோவிடில் அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை விற்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் உங்கள் இஷ்டப்படியே. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லலாம். Sure. Let me take a quick round in the property. May I? அப்சல்யூட்லி. ஆனால் தயவு செஞ்சு அந்த ஹாலில் இருக்கிற கடைசி ரூம் ஏன்? ரொம்பவே டஸ்டான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. நிறைய எலிகள் அப்புறம் கற்பம்பூச்சி இருக்கலாம். ஸோ லெட் இட் பி. தேங்க்ஸ் a lot சொன்னதுக்கு. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க். தேவ் தலையை அசைச்சு சரின்னு சொன்னாரு. அப்பதான் ரியா சுவர்ல இருக்கும் ஃப்ரேம்ஸ்ல பார்த்துட்டு இருந்தா. ரியா தன்னுடைய கேமராவை எடுத்தா. அப்புறம் வெளியில இருந்து ஃபார்ம் ஹவுஸை கிளிக் பண்ண சமயத்துல என்ன தப்பு நடந்தது அதை பார்க்க ஆரம்பிச்சா. அவன் கேமராவோட ஃபோல்டரை திறந்தா. அப்போ அதில் ஷட்டர் எதுவும் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவள் அந்த ஃபார்ம் ஹவுஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கா. அவள் சிரிச்சா. அப்புறம் மற்ற ஃபோட்டோஸை பார்க்கறதுக்காக ஸ்க்ரோல் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் ஸ்க்ரோல் பண்ணுறதை நிறுத்தினா. அப்புறம் மறுபடியும் அந்த ஃபார்ம் ஹவுஸோட ஃபோட்டோவை எடுத்தா. அங்கே அவளுக்கு ஏதோ விசித்திரமாக தெரிஞ்சுது. அந்த ஃபோட்டோவை ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ வேகமான காற்று வீசும்போது எடுத்திருக்கா. அது கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. ஆனா அவ இத பெருசா எடுத்துக்கல. அவ நினைச்சா இது ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நினைச்சிட்டா. அப்புறம் அவ சீக்கிரமா கேமராவோட மெமரி கார்டை மாத்தினா. அப்புறம் புது போட்டோஸ் எடுக்கிறதுக்காக எழுந்து நின்னா. அதுக்கு நடுவுல தேவ் தன்னுடைய ரூம்ல சில மருந்துகள் ஊசிகள் எல்லாம் தேடிட்டு இருந்தாரு. அது எல்லாமே சிகப்பு துணியால சுத்தப்பட்டிருந்தது. அப்புறம் அதுல சில தலைமுடிகளும் இருந்தது. அப்புறம் தலையை திருப்பி கதவு கிட்ட அவர் பார்த்தபோது கேமராவோட ஷட்டர் சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ரியாவுக்கு
அந்த ஃப்ரேம்ஸ்ல ஒரு விசித்திரமான பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சது. தேவோட இறந்து போன வைஃப் மீராவோட போட்டோ அங்க எங்கேயுமே காணும். அவருடைய அப்பா அம்மா போட்டோவும் காணும். அவங்க கல்யாண போட்டோவே காணும். அவ தேவ கூப்பிடணும்னு நினைச்சா, ஆனா அவ இந்த விஷயத்த போகட்டுன்னு விட்டுட்டா. அவ அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. அவ முன்னாடி நடந்து போனா. அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட சுவர்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ், மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணா. ரியா ஹால்வேல இருந்து வெளியே வந்தா. அப்பதான் அவ பெட்ரூம் ரூம் பார்த்தா. ரொம்பலாம் யோசிக்காம அவ திரும்பினா. லிவிங் ரூமோட கேபினெட்டுக்கு போனா. இன்னொரு ட்ராயரை திறந்தா. அங்க இருந்த சாவி கொத்தை எடுத்தா. அப்புறம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சரியான சாவியை எடுத்தா. ஆனா திரும்பி போறதுக்கு நடுவுலயே அவ அங்கேயும் நின்னுட்டா. அப்பதான் அவளுக்கு வேகமா ஒண்ணு புரிஞ்சுது. அவளுக்கு எப்படி தெரிஞ்சது சாவி எங்க இருக்குன்னு? அப்புறம் எந்த சாவி இந்த லாக்ல ஃபிட் ஆகணும்? எனக்கு இது எப்படி தெரிஞ்சது? இந்த விஷயத்த அவ பெருசா எடுத்துக்காம அவ லிவிங் ரூமுக்கு திரும்பி வந்தா. சாவியை பார்த்தா. கேபினெட்டை திறந்தா. தேட ஆரம்பிச்சா. ஆனா எதுவும் கிடைக்கல. எந்த அடையாளமும் இல்லை, லாஜிக்கும் இல்லை. வெறும் குழப்பம்தான் அதிகமாச்சு. அதை சீக்கிரமா அவ ஒரு பக்கத்துல விட்டுட்டா. சில நொடிகளுக்கு அப்புறம் அவ மறுபடியும் அந்த பெட்ரூமை நோக்கி போனா. அவ கதவை திறந்தா. அப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சா. சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்ப மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. ரியா தேவ் கூட உட்கார்ந்து இருந்தா. அவரோட பேக் பேக் பண்ணி இருந்தது. அவ எந்த சாதாரண சேர்ல உட்கார்ந்திருந்தாலோ அதுக்கு பக்கத்திலேயே இருந்தது. தேவ் அவளுக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தாரு. அப்புறம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாரு. ஷிட் மேன், நான் இந்த மழை நின்னுடும்னு நினைச்சேன். ஆனா இது அதிகமாயிடுச்சு. வாட் ஷுட் ஐ டூ நவ்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இங்கே நிறைய ரூம்ஸ் காலியாக தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் எந்த ரூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அண்டில் த ரெயின் ஸ்டாப்ஸ் யூ கேன் ஸ்டே ஹியர். எனக்கு தெரிஞ்சு இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. லெட்ஸ் ஹேவ் டின்னர். ஓ நோ மிஸ்டர் மேத்யூ, ஆல்ரெடி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கேன். ஐ எம் ஃபைன். நான் கொஞ்சம் பேக்கெட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ வில் ஹேவ் இட். யூ மஸ்ட் பி ஜோக்கிங் ரைட்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா மழை சொல்லிட்டுலாம் வராதில்ல. யூ ஷுட் ஹேவ் சம்திங். ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூ மோர். டோன்ட் வரி, யூ ஆர் நாட். என்கிட்ட கப் நூடுல்ஸ் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் இட் அட்லீஸ்ட். ஓகே ஷூர். ஐ ஹோப் இட் இஸ் வெஜிடேரியன். யா, ஐ ஹாவ் அ மெனி. கிவ் மீ அ மொமெண்ட். ஐ வில் பி ரைட் பேக். தேவ் கிச்சனுக்கு போயிட்டாரு. தேங்க்ஸ் அ லாட். அவர் தண்ணியை சுட வைக்கிறதுக்காக கெட்டில் எடுத்தாரு. அப்புறம் மேலே இருக்கிற கேபினெட்ல இருந்து கப் நூடுல்ஸ் பேக்கை எடுத்தாரு. அப்புறம் இன்னொரு ட்ராயர்ல இருந்து சில மற்ற பொருட்களையும் எடுத்தாரு. அவர் அதை தண்ணியில போட்டு இருந்தாரு. வழியா வேகமான சத்தம் கேட்டுச்சு. வானம் கருப்பா இருந்தது. அப்புறம் அவர் பார்க்கறதுக்காக அவர் ஜன்னலை நோக்கி பார்த்தாரு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு. இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, ஐ அம் ஃபைன். தேவ் வேகமா கேஸ் பக்கம் போனாரு. கப் நூடுல்ஸ் பேக்கை ட்ரேல வச்சாரு. அப்புறம் கிச்சன்ல இருந்து வந்தாரு. அவர் திரும்பி வெளியில போனாரு. தேவ் ட்ரேவை எடுத்துக்கிட்டு ரியா கிட்ட வந்தாரு. ரியாவோட முகத்துல ஒரு லேசான சிரிப்பு தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். டோன்ட் வரி, இட்ஸ் ஆன் மீ. அண்ட் பை த வே, யா, நான் உங்களோட பேமெண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ ரிசீவ்ட். தேங்க்ஸ். ஆல் ரைட், ஐ வில் கோ அண்ட் கெட் சம் ஸ்லீப். நீங்களும் டின்னரை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளம்பும் போது சொல்லிட்டு போங்க. ஷூர், ஐ வில் இன்ஃபார்ம். குட் நைட். குட் நைட். தேவ் அங்கேருந்து போயிட்டாரு. ரியா அவர் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவரோட ரூம் கதவு மூடுற சத்தம் கேட்டதுமே அவ சீக்கிரமா நூடுல்ஸ் கப் எடுத்தா. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சா. ஒரு விஷயம் தெளிவா இருந்தது, அவர் ரொம்ப பசியில இருந்தான்னு. ராத்திரி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரியா பெட்ல படுத்திருந்தா. அப்புறம் மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா. கண்ணை மூடிக்கிட்டா. திடீர்னு அவ ஏதோ விசித்திரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. அவ லேசா கண்ணை திறந்தா. அவ பார்த்தபோது அவளுக்கு மேல காத்துல பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததும் ரியா பயந்து போயிட்டா. அப்புறம் அவ உடனே எழுந்தா. பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிச்சா. இது அவளுடைய பிரம்மன்னு நினைச்சுக்கிட்டா. அவ ரூமை விட்டு வெளியே வந்தா. அப்ப பார்த்த போது அந்த வீடு முழுக்க ஒரு இருளா இருந்தது. எங்கேயும் லைட் தான். அது ஹால்வேல கடைசியில எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ரூம் தான். அங்கதான் தேவ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு.
அவ கொஞ்சம் குழப்பத்தோட அந்த கதவு கிட்ட போனா. காதை ஆனா எந்த ஒரு சத்தமும் வரல. நாலாபுறமும் பார்த்தா தேவ் எதுவும் முடிச்சிட்டு இருக்காரான்னு பார்த்தா. வீடு அமைதியா இருந்த போது அவ மெல்லமா கதவை திறந்து உள்ள காலடி எடுத்து வச்சா. அவ அந்த ரூமை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சா. அங்க மேக்கப் கிட்ஸ், ப்ரஷ், மாஸ்க், அப்புறம் கை சுத்தம் சேர் இருந்தது. ஒரு சுவர்ல நிறைய போலராய்ட் போட்டோஸ் எல்லாம் இருந்தது. ஒவ்வொன்றையும் கையால் எழுதப்பட்ட சின்ன நோட்ஸ். அவ அதை கிட்ட போய் பார்த்தா. அவளுக்கு பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. போட்டோல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அவளை மாதிரியே தெரிஞ்சது. அப்புறம் மீராவும் அவளை மாதிரியே இருக்கா. அவ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கூடவே அங்கே இருந்த தந்திர மந்திர பொருட்களையும் அவ பார்த்தா. மண்டை ஓடு, ஆணிகள், அப்புறம் குங்குமம். அவ மனசுக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிச்சது. அவ அங்கேருந்து ஓடத்துக்கு திரும்பினா. தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வெளியில போகிறதுக்கு அவ முயற்சி பண்ணா. அப்போதான் திடீர்னு தேவ் வந்து அவளுடைய பாதையை தடுத்தாரு. பயம் அவளோட அவ பின்னாடியே விலகி போக ஆரம்பிச்சா. அப்புறம் தேவ் மெல்ல மெல்ல அவகிட்ட வந்தாரு. லுக் மிஸ்டர், டோன்ட் டச் மீ. தேவ் அவகிட்ட வந்தாரு. ஐ செட் டோன்ட், ஐ எம் வார்னிங் யூ. தேவ் நின்னாரு. அப்புறம் ரியாவை பார்த்தாரு. அவன் கண்ணில் பயம் தெளிவாக தெரிஞ்சது. லேசான கண்ணீர் துளி அவளுடைய கண்ணத்தில் விழுந்து தெரிஞ்சது. அவன் கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிக்க போறான். குரல்ல ரொம்பவும் பொறுமையா தேவ் பேச ஆரம்பிச்சாரு. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்க மாட்டேன். எனக்கு துணையா இருங்க. நான் கெட்டவெல்லாம் கிடையாது. What do you mean? துணையா இருனா? அந்த பொண்ணு யாரு? What the hell are you doing here? I can explain. I don't want to hear anything. என்னை போக விடுங்க. நான் யாருக்கும் வாய் திறக்க மாட்டேன். I don't fear anyone, but நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நான் எதையும் கேட்க விரும்பல, எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. Get off my way, else இது உங்களுக்கு நல்லா இருக்காது. இங்கேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. யூ கான்ட் டூ எனிதிங். ரியா அவரோட காலரை பிடிச்சா. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. What the hell are you up to? உங்களுக்கு என்னதான் வேணும்? திடீர்னு ஒரே நொடியில தேவ் முன்னாடி வந்தாரு. ஏற்கனவே நடந்த ஊசிய ரியாவுக்கு செலுத்தினாரு. ஏதோ குத்துன மாதிரி ரியா உணர்ந்தா. அப்ப அவ பின்னாடி போனா. கோபத்துல கத்திக்கிட்டே போனா. ஆனா அவ கத்த கத்த அவளுடைய பலம் மெல்ல மெல்ல முடிய ஆரம்பிச்சது. தலை சுத்த ஆரம்பிச்சது. ரியாவோட பார்வை மங்களாக ஆரம்பிச்சது. அப்புறம் அவ தரையில போய் விழுந்தா. தேவ் அவ முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. ரியா தன்னுடைய மயக்க நிலைமையில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் இருட்டு அவளை நாலாபுறமும் சூழ்ந்துச்சு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவ் அவளை தூக்கினாரு. அப்புறம் அதே ரூம்ல இருந்த அந்த சேர்ல உட்கார வச்சாரு. அவளுடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமா கட்டினாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரியா கண்ணை திறந்தா. அவ மெல்ல மெல்ல தன்னோட கண்ணால பார்க்க ஆரம்பிச்சா. அவ கட்டப்பட்டிருந்தா. தேவ் நின்றுட்டு இருந்தாரு. மாஸ்க் அவருடைய கழுத்துல, ஏப்ரன்ல ரத்தம், சர்ஜிக்கல் கிளவுஸை போட்டிருக்காரு. அப்புறம் அதே மண்டோட்டுக்கு சாம்பிராணி புகையால ஒரு விசித்திரமான ஆரத்தி எடுத்தாரு. ரியா கோபத்துல கத்த ஆரம்பிச்சா. வாட் ஆர் யூ அப் டு யூ ஸ்வைன்? நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஐ எம் சாரி ரியா, என்கிட்ட எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனமாக கேட்டுக்கோ. மீரா என்னோட உலகத்தில் இருக்கிற ரொம்ப உண்மையானவ. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் மீராவை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். அவளோட ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியை நான் தான் பண்ணேன். தினமும் அவள் கூட இருந்து அவளை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அவள் என்னோட காதலா, என்னோட தேவையாக மாறிட்டா. நான் அவகிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்குள்ளே அவளோட உயிரையே விட்டுட்டா. அப்போ என் நிலைமை என்ன ஆகுறது? என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் ஒன்று யோசித்தேன். நான் அவளை மறுபடியும் உருவாக்குறேன். நான் அவளை அடைஞ்சே தீருவேன். அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருந்தாலும் சரி. தேவ், இதுக்காக நீங்க இத்தனை பெண்களை கிட்னாப் பண்ணிருக்கீங்களா? இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? தேவ் லேசான சிரிப்போட ஒரு பக்கம் போனாரு. அப்ப போட்டோக்கள் நிறைஞ்ச சுவரை ரியாவுக்கு காட்டினாரு. ரியா அதை பார்த்தா. அவளோட மூச்சே நின்றுடுச்சு. அதுல எந்த முகம் தெரிஞ்சதோ அது வேறு யாரோடதோ கிடையாது. அது அவளுடையதுதான். ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு நோட்டும் ஒரு லேசான காற்று அவளோட எலும்புல போய் உறைஞ்சது. உண்மை அவ முன்னாடி வந்த போது அப்புறம் பயந்து போன நடுக்கத்தோட அவ
மெல்ல மெல்ல தேவை நோக்கி பார்த்தா. சி ஹவு ஃபார் பிகேம். நீ இதுக்கு முன்னாடி இதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாரியா, ஆனால் இன்னைக்கு என்னால் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு நாளும் முன்னாடி மாதிரியே நடந்திருக்கும். என்ன நடக்குது? ஓ கமான் ரியா, உனக்கு ஞாபகம் இல்லையா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ இங்கே ஒரு மாசமா வந்துக்கிட்டு இருக்க ஒரு லூப்பில். ஆனால் இன்னைக்கும் எதுவும் வித்தியாசமாலாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உன்னோட தண்ணியில் அந்த திவ்யமான பூஜை சாம்பலை கலக்க மறந்துட்டேன். அப்புறம் உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. பட் ட்ரஸ்ட் மீ, இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, உனக்கு வலியும் இருக்காது. ஐயோ. தேவ் ஸ்டார்டர் பக்கம் போனாரு. ரியா பயந்து போய் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ பார்த்தப்போ அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆத்மா தெரிஞ்சது. ரியா தலையை அசைச்சா. அப்புறம் பயம் அவ